வணக்கம் மக்களே. நடிகை கனகாவை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரைத்துறையில் சில நட்சத்திரங்களுக்கு நடிப்பு வாழ்க்கை சிறப்பாக அமையும், தனிப்பட்ட வாழ்க்கை வெற்றிகரமாக அமையாமல் சர்ச்சைகளால் நிரம்பிய வாழ்க்கையாகவே இருக்கும்னு சொல்லலாம். அந்த வரிசையில் ஒருத்தர் தான் பழம்பெரும் நடிகை கனகா அவர்கள். தற்போது பொதுமக்களின் பார்வையிலிருந்து விலகி வெளிச்சத்தை விரும்பாமல் தனக்கென ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தெலுங்கு சினிமாவோட தந்தை என கருதப்படும் ரகுபதி வெங்கையா நாயுடுவின் கொள்ளு பேத்தியும், நடிகர் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் போன்ற ஜாம்பவான்களுடன் இணைந்து நடித்த பிரபலமான நடிகை தேவியாவின் மகளும் தான் நடிகை கனகா அவர்கள்னே சொல்லலாம். 1989ஆம் ஆண்டு வெளியான தமிழ் திரைப்படம் கரகாட்டக்காரன் மூலம்தான் நடிகையா தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமாயிருக்காங்க. இதை தொடர்ந்து தங்கமான ராசா, சீதா, பெரிய இடத்து பிள்ளை மற்றும் பெரிய வீட்டு பண்ணக்காரன் போன்ற தமிழ் படங்களில் நடிச்சிருக்காங்க. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜோடியாக அதிசய பிறவி திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் அவரோட நடிப்பு வாழ்க்கை உச்சத்தை எட்டியதுனே சொல்லலாம். இதுக்கப்புறம் திரையுலகத்தில் அவர் உச்சத்தில் இருந்தபோது 2002ஆம் ஆண்டு அவரோட தாயார் மரணம் அடைஞ்சிட்டாங்க. இது அவரை பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. தாயோட இழப்பால் அவர் துயரத்தில் இருந்தபோது அவரை விட்டு பிரிந்து வாழ்ந்த அவரோட தந்தை தேவதாஸ் மீண்டும் அவர் வாழ்க்கையில் நுழைஞ்சிருக்காங்க. அவர் கனகா தன் தாயின் உடலை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டியதாக கூறப்படுகிறது. 2018ஆம் ஆண்டு ஒரு ஆன்லைன் தமிழ் ஊடகத்திற்கு அளித்த நேர்காணலில், என்னோட அம்மாவின் வாழ்க்கையை சீரழித்ததும் என் அப்பா தான், என் வாழ்க்கையின் எல்லா துயரங்களுக்கும் அவரே பொறுப்பு, என்னை பற்றின தவறான செய்திகளை பரப்புவரும் அவர்தான், நான் மனநிலை சரியில்லாதவள் என்றும் என் அம்மா ஒரு விபச்சாரி என்றும் அவர் சொல்லுவார், நான் போதை மருந்துகளை பயன்படுத்துவதாகவும் கூட அவர் கூறுவார், அவரது இத்தகைய நடத்தையால் தான் நான் அவரிடம் பேசுவதையே நிறுத்திவிட்டேன் என்று கூறியுள்ளார். நடிகை கனகா அவர்கள் தற்போது தன்னோட சென்னை வீட்டில் வெளி உலகத்தோடு எந்த தொடர்பு இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு கனகாவின் வீட்டிற்கு சென்ற அனுபவத்தை பற்றி நடிகை குட்டி பத்மினி அவர்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அவர் கூறியதாவது, ரசிகர்கள் என்னிடம் சொன்னதால் தான் நான் கனகாவை தேடி சென்றேன். இதற்கு முன்பும் நான் அங்கே சென்றிருந்தாலும் அந்த வீடோ வழியோ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. நான் நிறைய தேடி கடைசியில் வீட்டை கண்டுபிடித்து விட்டேன். வெளியே தேவிகா என்று இருந்த பலகையை பார்த்ததும் அதுதான் சரியான வீடு என்று தெரிந்தது. வீடும் கேட்டும் பூட்டப்பட்டிருந்தது. ஆனால் உள்ளே விளக்கு எரிந்தது. நான் அக்கம் பக்கத்தினரிடம் விசாரித்த போது கனகா எப்போது வெளியே போகிறார், எப்போது திரும்பி வருகிறார் என்று யாருக்குமே தெரியாதுன்னு சொன்னாங்க. காரிலே காத்திருந்தோம். திடீரென ஒரு ஆட்டோ வீட்டின் முன் நின்றது. நான் பார்த்தபோது அது கனகா. நான் வேகமாக ஓடிச் சென்று அவரை கட்டுப்பிடித்து கொண்டேன். நான் பல முறை அழைத்தும் பதில் வரவில்லை. அதனால் தான் நேரில் வர முடிவெடுத்தேன் என்று அவரிடம் சொன்னேன். நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதான்னு கேட்டேன். அப்போது அவர், நீங்கள் குட்டி பத்மினி அக்கா, உங்களை நான் எப்படி மறப்பேன் என்று பதிலளித்தார். பிறகு நாங்கள் பேசினோம். இருவரும் சேர்ந்து ஒரு காப்பி கடைக்கு சென்றோம். தன் கார் பழுதாகி விட்டதால் இப்போது ஆட்டோக்களில் செல்வதாக கனகா அவர்கள் தெரிவித்தாங்க. இவ்வாறு நாங்கள் மகிழ்ச்சியாக நிறைய நேரம் உரையாடி கொண்டிருந்தோம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் நடிகை கனகா அவர்கள் தமிழில் நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் மலையாளத்தில் மம்புட்டி, மோகன்லால், தெலுங்கில் NT ராமராவ் என தென்னிந்திய மொழிகளில் 4 சூப்பர் ஸ்டார்களுடன் நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.